ஓம் சாந்தி. எல்லாரும் குஷியாக இருக்கீங்களா? இன்றைய முரளியிலிருந்து முக்கியமான ஞான ரத்தினங்கள். முதல் பாயிண்ட், கண்ணில்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபுவே அப்படின்னு பாடல் வந்திருக்குது. அதை வச்சு புரிய வைக்கிறார். ஓ பிரபுவே ஈஸ்வரா அப்படின்னு பக்தர்கள் பகவானை வேண்டிகிட்ருக்காங்க. அப்போ அவரால் என்னதான் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. கூடவே தாயும் நீயே தந்தையும் நீயேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தாயும் தந்தை அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தை எளிமையாக இருக்குது இல்லையா? அதுபோல் பாபா நான் உங்களுக்கு தந்தையாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் எல்லாம் ஆத்ம குழந்தைகள், நான் பரமாத்மா தந்தையாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். நான் உங்களுக்கு சேவாதாரியாக வந்திருக்கேன். நீங்கள் ராவணனுடைய சிறையில் மூழ்கி, அதாவது காம விகாரத்தின் சிதையில் அமர்ந்து கருப்பாக மாறிட்டீங்க. உங்களை நான் தூய்மையாக்குறதுக்காக வந்திருக்கேன், சேவாதாரியாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த பாரதம் முதல்ல சத்திய கண்டமாக இருந்துச்சு, இப்போ பொய்யான கண்டமாக ஆயிடுச்சு அப்படிங்கிற இந்த ஞானத்தையும் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அதான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவரே வாருங்கள், வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் அப்படின்னு தானே வேண்டிட்டு வந்தீங்க. அப்போ தான் நான் வந்துட்டேன் உங்களை தூய்மையாக்குறதுக்காக அப்படின்னு சொல்கிறார். அண்ணல் காந்தியடிகள், காந்திஜி கூட சொன்னார் ராமராஜ்யம் வேண்டும் அப்படின்னு. அவருக்கு ராமராஜ்யம் எப்போ இருந்துச்சு எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது. ஆனால் இந்த பாபுஜி, அதாவது சிவபாபா வந்து தான் புரிய வைப்பார். இந்த பாரதம் எப்போ சத்திய கண்டமாக இருந்துச்சு, ராமராஜ்யமாக இருந்துச்சு, இது இப்போ ராவணராஜ்யமாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி புரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். அவர் எல்லைக்குட்பட்ட பாபுஜி, இவர் எல்லையற்ற பாபுஜி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த பாரதத்துக்கு நீங்கள் ஒரு விலை மதிக்க முடியாத வேலைக்காரர்களாக இருக்கீங்க. உங்களுடைய உடல், மனம், பணம் எல்லாத்தையும் ஸ்ரீமத் படி பயன்படுத்தி இந்த பாரதத்தை சுகதாமமாக மாற்றிடுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஸ்ரீமத் கூட மறைமுகமாக இருக்குது. ராவணன் கூட இலங்கையில் வசித்ததா சொல்கிறாங்க. அதாவது ஒரு தீவில், சின்ன தீவில் வசித்ததாக சொல்கிறாங்க. அந்த இலங்கைங்கிறது இந்த முழு உலகமும் இலங்கை தான். இந்த முழு உலகமுமே ராவண ராஜ்யமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். எல்லாருக்குள்ளேயும் 5 விகாரங்கள் இருக்குது இல்லையா? அதனால் இந்த முழு உலகம் ராவண ராஜ்யமாக இருக்குது. நீங்கள் ஸ்ரீமத் படி நடந்து இந்த முழு உலகத்தையும் ராமராஜ்யமாக மாற்றக்கூடிய சேவையில் இருக்கீங்க. எல்லாரும் ராவணனுடைய சிறையில் மாட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் முதல்ல தூய்மையாகி எல்லாரையும் ராவணனுடைய சிறையிலேருந்து மற்ற ஆத்மாக்களையும் விடுவிக்கக்கூடிய காரியத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் தூய்மையாகி மற்றவர்களையும் தூய்மையாக்கக்கூடிய காரியம் நடக்கணும், அந்த சேவையை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து செகண்ட் பாயிண்ட்டு, மகான் ஆத்மாக்கள் யாருன்னு சொல்கிறார் பாபா. மகான் ஆத்மாக்கள் அப்படின்னா அந்த சத்தியுக தேவதைகளை தான் மகான் ஆத்மாக்கள்னு சொல்ல முடியும். ஏன்னா அவங்க தான் சர்வ குணங்கள்னு சம்பன்னமாக இருந்தாங்க. அவங்களுடைய ஆத்மாவும் தூய்மையாக இருந்துச்சு, அவங்களுடைய சரீரம் கூட தூய்மையாக இருந்துச்சு, யோக பலத்தாலான சரீரம் உடையவர்களாக இருந்தாங்க. ஆனால் இங்கே சன்னியாசிகளை மகான் ஆத்மாக்கள்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய ஆத்மா வேணால் தூய்மையாக இருக்கலாம், பரந்தாமத்திலேருந்து நேரடியாக வந்து ஜென்மம் எடுத்ததுனால. ஆனால் அவங்களுடைய சரீரம் விகாரத்தாலான சரீரமாக இருக்குது. அவங்கள மகான் ஆத்மாக்கள்னு சொல்ல முடியாது. அவங்க யோகியாக இருந்தாங்க, இவங்க போகியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த மகான் தன்மை யாருக்கு உரியது? இந்த தேவ ஆத்மாக்களுக்கு உரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே லட்சுமி நாராயண் கோயில் கூட கட்டுறாங்க. இவங்க எப்படி அந்த உயர்ந்த பதவி அடைஞ்சாங்கன்னு யாருக்குமே தெரியறதில்லை அப்படின்னு சொல்கிறார். பிர்லா கூட இந்த லட்சுமி நாராயண் கோயில் கட்டி வழிபட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கூட இவங்க எப்படி இந்த பதவியை அடைஞ்சாங்க, எப்படி லட்சுமி நாராயண் பதவி அடைஞ்சாங்கன்னு இந்த மனிதர்களுக்கு யாருக்குமே தெரியறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பக்தியை பற்றி சொல்கிறாரு. முதல்ல நிராகார தந்தைக்கு மட்டும் கோயில் அமைச்சு வழிபட்டு வந்தீங்க. அதை கூட அவ்வியபச்சார பக்தி, தூய்மையான பக்தின்னு சொல்லலாம். ஆனால் போக போக தேவி தேவதைகளுக்கு வழிபட்டோம். தூய்மையாக வாழ்ந்த காரணத்தினால, சர்வ குணங்களின் சம்பன்னமாக இருந்த காரணத்தினால அதை கூட ஓகேன்னு சொல்ல முடியும். அடுத்து விகாரத்தால் சரீரம் எடுத்த சன்னியாசிகள் மற்ற மனிதர்களுக்கும் கோயில் அமைச்சு வழிபட ஆரம்பிச்சிட்டோம். அப்போ அது விபச்சார பக்தியாக மாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து ஷியாம் சுந்தரை பற்றி புரிய வைக்கிறாரு. கிருஷ்ணரை கூட ஷியாம் சுந்தராக காமிக்கிறாங்க. அதில் கருப்புலேருந்து வெள்ளையாக மாறினது. ஷியாம்னா கருப்பு, சுந்தர்னா வெள்ளை. இந்த கருப்பாக இருக்கக்கூடிய உங்களை வெள்ளையாக மாற்றுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். நம்ம தான் விகாரத்தில் விழுந்து கருப்பாக மாறிட்டோம் இல்லையா? அப்போ கருப்பாக மாறின நம்மளை
தூய்மையாக்கி வெள்ளையாக மாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறார். உங்களை நான் முள்ளிலிருந்து மலராக மாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறார். இங்கே எல்லோரும் முள் போல் 5 விகாரங்களால் ஒரு முள் போல் எல்லோரும் மாறி மாறி காயப்படுத்திட்டு இருந்தீங்க. இப்போ அந்த முள்ளுலேருந்து விடுவிச்சு உங்களை சுகம் கொடுக்கக்கூடிய மலர்களாக மாற்றுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்து 3rd பாயிண்ட் வந்து இந்த ட்ராமாவை பற்றி சொல்கிறார். இந்த ட்ராமா எப்போவும் இது போல் சுகதாமமாக இருந்தது துக்கதாமமாக மாறும், துக்கதாமமாக இருந்தது மீண்டும் சுகதாமமாக மாறும். 5000 வருஷத்துக்கு முன்னாடி இது துக்கதாமமாக இருந்துச்சு. பாபா வந்து குழந்தைகள் மூலமாக சுகதாமத்தை ஸ்தாபனை செய்துட்டு போயிருக்கேன். அதே போல் இந்த ட்ராமா மறுபடியும் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக நீங்கள் எந்த முயற்சியும் செய்யாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அதுக்குரிய பலனை தான் அடுத்து வர 84 பிறவிகளையும் அனுபவிக்க முடியும். பள்ளிக்கூடத்தில் கூட எங்களுடைய அதிர்ஷ்டத்தில் இருந்தால் எங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி யாரும் அமர மாட்டாங்க இல்லையா? தேர்ச்சி அடைஞ்சு போகணுன்னா அவங்க கொஞ்சம் முயற்சி செஞ்சால் தானே அடுத்த கிளாஸுக்கு தேர்ச்சி அடைஞ்சு போக முடியும். அதுபோல் இந்த ட்ராமாலாம் நடக்கிறதானே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இருந்துடக்கூடாது. அது தப்பு அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் இப்போ நல்ல விதத்தில் முயற்சி செய்து உங்களுக்கான பாக்கியத்தை உருவாக்கணும் அப்படின்னு இந்த ட்ராமா பாயிண்ட்டை வச்சு சொல்கிறார். நம்ம அசம்பந்தமாக இருக்கக்கூடாது. நீங்கள் மாணவர்களாக இருக்கீங்க, நல்ல விதத்தில் படித்து தேர்ச்சி அடைஞ்சு போகணும். மனித நிலையிலேருந்து தேவதா நிலைக்கு போகணும் அப்படின்னா முயற்சி வேணும் தானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்காக என்ன செய்யணும்? உங்களை ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா தந்தையை அன்பாக நினைவு செய்யணும். அதன் மூலமாக உங்களுடைய 63 பிறவிகளின் பாவ கர்மங்கள் அழிந்து போகும். கூடவே நீங்கள் தெய்வீக குணங்களின் தாரணையும் உங்களுக்கு அவசியமாக இருக்குது. நீங்கள் சர்வ குணங்களிலும் சம்பன்னமாகணும் இல்லையா? அதுக்காக தெய்வீக குணங்களையும் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 4th பாயிண்ட்டு, உங்களுடைய அவ்யக்த ஸ்வரூபத்தின் சாதனையின் மூலம் சக்திசாலியான வாயுமண்டலத்தை உருவாக்கக்கூடிய அவ்யக்த பரிஸ்தா ஆகுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சக்திசாலியான வாயுமண்டலத்தை உருவாக்கணும். அதற்கான சாதனம் என்ன அப்படின்னா அவ்யக்த பரிஸ்தா ஸ்வரூபத்தின் சாதனை. எப்போவுமே சாதனை செய்யணும் அப்படின்னா அந்த விஷயத்தின் மீதே கவனம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதே போல் நீங்கள் அவ்யக்த ஸ்வரூபத்தின் சாதனையின் மீது கவனம் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா தான் சக்திசாலியான வாயுமண்டலம் உருவாகும். எப்போவுமே நான் அவ்யக்த பரிஸ்தா அப்படிங்கிற அந்த வரதானத்தை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறார். அதை பயன்படுத்துவதன் மூலமாக தான் சக்திசாலியான வாயுமண்டலம் உருவாகும். அந்த வாயுமண்டலத்துக்குள்ளே யார் வந்தாலும் தன்னுடைய ஸ்தூலம் மற்றும் வீணான விஷயங்கள்லேருந்து அவங்க கூட விடுபட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறார். நாம் அவ்யக்த ஸ்வரூபத்தின் சாதனை செய்கிறோம். அதன் மூலமாக சக்திசாலி வாயுமண்டலம் உருவாகுது. அந்த வாயுமண்டலத்துக்குள்ளே மற்ற ஆத்மாக்கள் யார் வந்தாலும் அவங்களுடைய ஸ்தூலம் மற்றும் வீணான விஷயங்கள்லேருந்து விடுபட்டுருவாங்க. அப்படிப்பட்ட சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்த ஸ்லோகன், சர்வசக்திவான் பாபாவை வெளிப்படுத்துவதற்கு ஏகாகிரதா சக்தியை அதிகப்படுத்துங்கள். ஏகாகிரதா அப்படின்னா மனம் புத்தியை ஒருமுகப்படுத்தும் சக்தியை அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா சர்வசக்திவான் பாபாவை வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. ஓம் சாந்தி.